நம்ம எப்பயுமே ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் தானே பார்ப்போம். பட் கடலில் இருக்க ஸ்பெஷலான ஒன்று சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கும்போதே. என்னன்னா அந்த சிப்பிக்கு ரொம்ப மெல்லுடலி, அந்த உள்ளே இருக்கிறது முத்துன்னு சொல்லுவாங்க, வெளியே இருக்கிறது சிப்பின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, கடலோட அடிப்பாகத்தில் தான் அது வளரும். இந்த பாறைகள்லாம் இருக்கும்ல, அங்கே தான் அந்த சிப்பிக்குள் முத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். கரையிலேருந்து 20 மீட்டர் ஆழத்தில் நல்ல உப்பு இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி முத்தெல்லாம் பார்க்க முடியும். இந்த முத்து நிறைய இருக்கிற இடத்த முத்து வங்கிகள்னு கூட சொல்லுவாங்க. இந்தியாவில் இந்த மன்னார் வளைகுடா, கட்ச் வில்லைகுடா அதுலலாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லையுமே இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட உணவு பழக்கம் என்னன்னா, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஃபுல்லாகவே எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் சத்தை எடுத்துக்கிறது தான் இந்த சிப்பியோட வேலை. ஒரு 2 வயசு சிப்பி 1500 லிட்டரு தண்ணியை எடுத்துக்கிறோமா. அது மட்டும் இல்லை, மொத்தமே இது பெரும்பாலுமே 5 வருஷம்தான் வருமா. இதோட விட்டம்னா அந்த நடுவில் ஒரு கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த விட்டம் இது 10 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. ஏன்னா அவ்வளவு கொஞ்சம் குட்டையானது, நீளத்துலேயும் ரொம்ப நீளம்னா இருக்காது இந்த சிப்பி. என்னன்னா இது எப்படி அந்த முத்து உருவாகுதுன்னா, இது தண்ணி தானே சாப்பாடு. தண்ணியை உள்ளே எடுத்துகிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் தூசியோ இல்லை மணல் துகளோ இல்லை ஏதோ ஒரு பொடி மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா அதால் வெளியேற்ற முடியாது. அது வெளியேற்ற முடியாத போது என்ன பண்ணுன்னா, ஒரு திரவத்தை கால்சியம் கார்பனேட்டுன்ற ஒரு வேதிப்பொருளை ஏற்படுத்தி அது மேலேயே ஒரு உறுத்தலாக இருக்கக்கூடாது அது உடம்புக்குள்ளன்னு சொல்லி அந்த பொருள் மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கும். அது கொஞ்ச நாள் ஆகும்போது அது பருமனாக ஆகி ரொம்ப ஒளிரும் தன்மையுடையதாக மாறிடும். அதாவது அதுக்குள்ளே போகிற தூசியை அது உறுத்தலாக இருக்குன்னு சொல்லி அது மேலேயே ஒரு வேதிப்பொருளை உருவாக்கி அது கோட்டிங் போட்டுருது. ஏன்னா அது போடும்போது அதுக்கு அந்த உறுத்தல்னால் இருக்காது. இதுதான் இயற்கையாக எப்படி அந்த முத்து உருவாகுதுன்றத சொல்கிறாங்க. பட் என்னன்னா இப்போல்லாம் செயற்கையாக முத்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா அந்த சிப்பிகள் அழிக்கப்படுதான் இந்த முத்து எடுக்கிறதுக்காண்டி. அதனால் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் டைம் ஜப்பான்காரங்கள் தான் 1973ஆம் ஆண்டு செயற்கை முத்து எப்படி தயாரிக்கிறதுன்றத கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்ப்போமா. அதுவுமே ஒரு இயற்கை முறை தான். என்னன்னா அந்த சிப்பி அந்த சிப்பி குட்டிகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கள தொங்க விட்டுறாங்க. ஒரு கடலில் ஒரு ஹைட்டில் தொங்க விட்டுட்டு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த உள்ள ஒரு சில பொருட்களை அனுப்பிச்சிட்டு திருப்பியுமே அதே கடலில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் தொங்க விட்டுறாங்க. ஒரு 6 முதல் 12 மாதம் வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்து பருமன் அடைஞ்சு ஒரு நல்ல முத்தாவே மாறுது. இது சராசரியாக ஒரு முத்து 1000 ரூபாய்க்கு போகுதுன்றாங்க. அப்போ 1000 ரூபாய்க்கு போயிருக்கு, இப்போ எவ்வளோ போகுதோ தெரில. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் தடவை 1961ஆம் ஆண்டு இந்த தூத்துக்குடி இருக்குல்ல, அந்த சைடெல்லாம் இந்த குமரி முதல் கீழக்கரை வரைக்கும் முத்து குளித்தல்னு சொல்லுவாங்க. அதாவது போய் முத்தை சிப்பி முத்தெல்லாம் எடுப்பாங்க. அதில் 2/3 பங்கு கவர்மெண்ட்டுக்கும், யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 1/3 பங்கு போட்டு அந்த வியாபாரம் செஞ்சாங்க. பட் இப்போல்லாம் அதை தடை பண்ணிட்டாங்க. ஆனாலுமே நல்லா ஏற்றுமதி ஆயிருக்கு. இந்த பாண்டிய நாட்டுக்கெல்லாம் நல்ல முத்துக்கள் பாண்டிய நாட்டில் கிடைக்குன்ற பேர் கிடைச்சிருக்கு. ஏன்னா இது பாண்டிய நாட்டிலேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த முத்தெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. சரி, வாங்க வீடியோஸ் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரிலாக்ஸிங் வீடியோஸாக இருக்கும். நீங்கள் மியூட் போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கலரிங் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கடல் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.